நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல், சேலம் மாவட்டத்தில் இருந்து. இப்ப இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் தான். சித்திரை நட்சத்திரம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் ஆகட்டும், சிறப்பான தொழில்கள் ஆகட்டும், அடுத்து பரிகாரம் ஆகட்டும், வணங்க வேண்டிய தெய்வம், தானம் செய்யக்கூடிய பொருள், இதை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதற்கான தொழில்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலை, விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆகட்டும், ஸோ இயந்திர பாகங்கள் உற்பத்தி செய்கிறதாகட்டும், ஸோ பாடகர், ஸோ பாட்டு பாடுறவங்களாகட்டும், இது அனைத்துமே இதில் அடங்குதுன்னு சொல்லலாம். அடுத்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலை. மார்க்கெட்டிங்னா வெளியே போய் சேல்ஸ் மார்க்கெட்டிங், அது சம்மந்தப்பட்டது தான் சொல்லிட்டு இருக்கேன். இசை அமைப்பாளரும் இதில் அடங்குன்னு சொல்லலாம். அடுத்து நகைக்கடை சம்பந்தப்பட்டது, உற்பத்தி செய்யறது, வியாபாரம் செய்யறது, நகைக்கடையில வேலை செய்யறது. சொற்பொழிவாளர், அதுவுமே இந்த சித்திரை நட்சத்திரத்துல பொருந்துதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள், ஸோ கவர்மெண்ட் சார்ந்து ஒரு போஸ்ட், நல்ல போஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட வேலைகளுமே இதுல நல்ல ஒரு அதிகார தோரணை இருக்கிறதா அமையும்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வல்ல பெருமாள் சன்னதி, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்க இடம் மதுரை சோழவந்தான், அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு அருகில் கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. இந்த சன்னதியில போய் வழிபடுறது, அதாவது சித்திரை நட்சத்திரத்துல போய் வழிபடுறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம். ஒரு 500 படிகளுக்கு மேல இந்த கோவிலுக்கு போறதுக்கு படிகள்ங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ சித்திரை நட்சத்திரத்துல நீங்க போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம். அதே சமயம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான கட்டாயம் நீங்க தரிசனம் செய்யணும். அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கிற தடைகள் ஆகட்டும், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், அனைத்துக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று சொல்லலாம். நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள்னு கேட்டீங்கன்னா கோதுமை தானமாக கொடுங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஏஎல்பி முறையில உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு, அதே போல நட்சத்திராதிபதியும் ஒருத்தர் இருப்பாரு. உங்க தொழில் ஸ்தானத்துல சித்திரை நட்சத்திரம் போனா நீங்க இது சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் அமைச்சுக்கலாம். அதே போல தொழில் ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இல்லை, ஏஎல்பி லக்னத்துக்கு நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா உங்களுடைய தொழில்ல வளர்ச்சிங்கிறதே இருக்காது. ஸோ ஒரு தடை தடுமாற்றம், கடன் பிரச்சனை, கூட்டு தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா அவரால் பிரச்சனை, கூட்டு சேர்ந்தவங்களால பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி வம்பு வழக்குலலாம் போய் மாட்டி விட்டுரும். ஸோ அதனால் அவங்கவுங்க ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கட்டாயம் பார்த்துட்டு ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் தொழிலுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தகுந்த தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். ஏஎல்பி முறையில் ஜோதிடராக இருந்து ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிகிட்ருக்கேன். நேரிலையும் ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஸோ இதுதான் முறைப்படி கன்சல்டேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ஜாதகம் பார்த்துட்டு ஆரம்பிங்க.
தவறான தொழில் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. அதாவது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத தொழில் வந்து எதையும் எடுத்து பண்ணி சிக்கிக்கொள்ளாதீங்கன்னு சொல்றேன். நன்றி, வணக்கம்.